நல்ல அம்புறாங்க தெரியுமோ. வேறு இந்த துளைகளுக்குள்ள ரவுண்ட்ஸ்லாம் உள்ளுக்கு இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுமா சொல்ல நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சில இருக்கும், எடுத்து காட்டுறேன்னா இதில் பாருங்க. இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கால ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. முரட்டடியோட தான் நடந்திருக்கு. உள்ளுக்கு ஸ்ரீ கற்பக விநாயகர். ஹாய் ஹலோ गाइस, வெல்கம் டு டிடி உலகம். ஹலோ வணக்கம் அவர்களே. நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் குறிப்பாக வசா விழான்ற ஊரை தான் பார்க்க வந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வயா விழான்னு சொல்லினா, சில பேர் பார்த்தீங்கன்னா வசா விழான்னு சொல்லினா. சரியான தமிழ் பார்த்தீங்கன்னா வயா விழான். என்ன வசா விழான், வசா விழான், வயா விழான் இல்லாம ஒன்று தானே. என்ன அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்களா வயா விழான பார்க்கணும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சோதிக்கிறான். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் ரோஸ் கடைக்கு போனாங்க. தமிழ் ரோஸ் பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நல்ல நல்ல உடுப்புகள் எல்லாம் இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அங்க போய் தான் இந்த உடுப்பு எடுத்துட்டு வந்தேன். நீங்கள் பார்த்து வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுச்சொக்கா போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீடியோல போட்டுருக்கேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அங்க போய் வாங்கி போட்டிருக்கேன். தமிழ் ரோஸ் கடையும் எங்க இருக்குன்னு சொல்லி நாங்கள் வீடியோல உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதோட பாத்தீங்கன்னா வயா விழானுக்கு வந்தா இங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வார வழியில ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்தது. அதை நாங்க வீடியோ பதிவு செய்யறாங்க. அதை தொடர்ந்து சர்ச் இருந்தது. அதான் பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்ட ஒரு சின்ன ஒரு நேம போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல போட்டெல்லாம் ஒட்டி இருந்தீங்களா? அதுல சர்ச்சின் பேர் மட்டும் ஒட்டி இல்ல. எங்களுக்கு நான் அங்கேயும் இங்கே எங்கடா சர்ச்சின் பேரை பார்த்து கண்டுபிடிக்க சொல்லி நாங்களே யோசிக்க வலிக்கிறோம். சரி ஓகே, உங்ககிட்ட கையில விட்டுருவோம். சரி இன்னொரு இடத்துக்கு போனாங்க. வீட பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டையா இருந்துச்சு. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா என்ன ரவுண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கு. வீட சுத்தி அடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் இருந்தாங்களோ இல்ல பதுங்கி இருக்கு அடிச்சாங்களோ தெரியல. சுத்தி வர நின்று ஒரு வீட்டுக்கு நல்லா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம். அப்ப அந்த வீட்டையும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வயா விழால நிறைய இடங்கள்ல ரோட் போடுறதை நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா வயா விழால ரோட் போட்டு கொண்டிருக்கேன். உண்மையிலே பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு என்ன சொல்றது கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வருது. என்ன வயா விழான் இப்ப டெவலப் ஆகி கொண்டு வருது. நிறைய கடைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா நிறைய இடம் ஆம்பிக்காரங்கள் கட்டுப்பாட்டுல இருக்குது. நாங்க வார வழியில சில இடங்கள்ல வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்க வேணாம் சொல்லி போட்டிருந்தவங்க. என்ன அதை நாங்க போனை பறிச்சு போட்டு கோட்ஸுக்கு போடுவோம். கோட்ஸ்ல போய் அந்த கேஸுகள் அதுகள் மினக்கடை தெரியும். நாங்களே ஒரு காமெடி டியூட்டி பார்த்து பார்த்து கண்டென்ட் செய்து கொண்டிருக்கோம். ஆனா பிடிச்சாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. சிவில் கேஸுகளுக்கு போட்டு இப்போ பாத்தீங்கன்னா அலைச்சல். அதால பாத்தீங்கன்னா நாங்க அந்த இடத்துல நாங்க வீடியோ எடுக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த இடங்களை காட்டிக்கணும். அது மட்டும் இல்லாம ராணுவத்தை ஹாஸ்பிட்டல் காட்டி கொண்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல உள்ள பகுதியில பாத்தீங்கன்னா பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்கு. நிறைய வீடுகள் இருக்கு. இப்படி பார்த்தா நிறைய விடயங்கள் அதுக்குள்ள இருக்குது. தோட்டங்கள் இருக்குது. ஆமிய தோட்டம் செய்யறாங்களே. அதான் அப்படியே நிறைய விடயங்கள் உள்ளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வயாவிளான் என்றாலே தோட்டம், அதாவது தோட்டத்துக்கு ஃபேமஸ் ஆன ஒரு இடம் வயாவிளான். ஏனெண்டா வயாவிளான் மண் இருக்கு தெரியுமா? செம்மண், அதாவது இயற்கையாவே உருவான செம்மண். நீங்க எல்லாம் சில பேர் செம்மண்களை கொண்டு போய் கொட்டித்தானே விவசாயம் செய்யற. நீங்க கடுப்பாயிராங்க இந்த கதையில கேட்டு என்னன்னு சொல்றது நிலத்தை வளமா செம்மண் பசலை எல்லாம் போடுங்க. இங்க வந்து இயற்கையாவே அமைஞ்ச மண். என்ன அப்படி பூசணி செய்யற காணக்கூடிய மாதிரி இருந்தா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வார வழியில நான் பாத்துக்கணும் இது செய்யணும், ஏன்னா புகையில எல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வயாவிளான்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பாத்துனாங்களே சென்ட்ரல் காலேஜ், பெரிய ஸ்கூல் சென்ட்ரல் காலேஜ், தேசிய பாடசாலை ஒன்று இருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஊரை நாங்க பொதுவா படம் எடுத்துனாங்க. அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா ஐயான வீட்டை போனாங்க இல்ல, அதை சொல்லுவாங்க. கணக்கப்பட்ட கற்பனையா இருக்கும் அந்த வாழ்வு. ஐயோ என்னையா இப்படிலாம் கேட்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாட்டு நாங்கள் பண்ணாதங்க கோவிக்க வேணாம். அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு காணி வாங்கி என்ன சொல்ற இப்படி வீடு அமைச்சு இப்படி வாழணும்னு சொல்லி ஆசை இருக்குன்னு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு 5000 வாங்க அந்த இடத்துல இன்னொரு இடத்துல விற்க போறார். அந்த காணியை வாங்கின சொன்னா ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஐயா வாடுற வீடு நல்ல வீடு. என்ன அந்த காணி அந்த வீடுகளோட அந்த தோட்டம் வீடுகளோட ஐயா விற்கல. ஆனா பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல காணியை விற்க போறாரு. மெயின் சொன்னா அது விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு காணி விற்கிறதுக்கு இருக்கிறார். அவரோட கான்டாக்ட் நம்பர் நாங்க இந்த வீடியோல போடுறோம். நேரடியா நீங்க அவரோட காலேஜ் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்ப நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த வயாவிளான்ற ஊரை தான் பார்க்க போறோம். நாங்க நிறைய கதை அலர்ட் சொல்லி நினைக்கிறோம். அதை தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதி சொல்லிப்பாங்க. அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா கொமெண்ட்ஸை வாசிக்க ஒரு குயிக்கா வாசிக்கன்னு சொன்னா நிறைய இன்ட்ரோ இருக்கு.
ரூபன் பிளாக் அண்ணா நீங்கள் அடிக்கடி நல்ல கமெண்ட் போடுறீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நைஸ் ப்ரூன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஜசோதரன் பரமநாதன் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். எங்கள் தீவை பார்க்கும்போது கவலையாக இருக்கின்றது. 90s இடப்பெயர்வு இல்லை என்றால் எங்கள் மண்ணை விட்டு வந்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு செழிப்பான ஊர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தீவகமே சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர்ல இருந்து அண்ணா போனதுக்கு பாத்தீங்கன்னா சரியா கவலைப்படுறாரு. என்ன பாக்கியநாதன் சொல்லி ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதான் பாத்தீங்கன்னா வணக்கம், இன்றைய பதிவு மிக அருமையாக இருந்தது. சரவணை நாகேஸ்வரி வித்தியாலயத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். அருமை. இன்றைய பதிவை திறம்பட பதிவு செய்திருக்கிறீர்கள். அப்ப இவ்வளவு நாள் மன்ன நான் திறம்படாமையா நான் பதிவு செய்தேன். நான் கேட்டேன்னு சொல்லி கோவிக்க கூடாதுன்னா ப்ளீஸ் அடுத்த ரிப்ளே நல்லபடியா பண்ணி விடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது நன்றி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி போடுங்க. நல்லபடியா தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நாங்கள முதல்ல நல்லபடியா தான் கமெண்ட் பண்ணியிருந்தது. அடுத்தது மகேந்திரன் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிருக்கா. தம்பி நீண்ட காலம் ஊரை விட்டு வெளிக்கிட்டு இப்ப உங்கள் காலையில் புளியங்குடலை பார்க்கும்போது நிறைய மாற்றம் பார்க்க ஆசையா இருக்கிறது. மிக்க நன்றி. தொடர்ந்து செல்லுங்கள், கவனம் தேவை. சொர்க்கமே என்றாலும் எங்கள் ஊரை போல வேற மாட்டா போட்டிருக்காரு. அது ஞானம் அண்ணா தம்பி சிறப்பு நன்றி. தனியே தீவிரத்தில் மட்டும் நிற்காமல் வேறு மாவட்டங்களையும் அது அண்ணா போட்டிருந்தா. அதுதான் ஜோசினா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இங்கே பக்கம் வந்துட்டாங்க. அடுத்தது சுகந்தினி என்று ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா சூப்பர் பிளாக்ஸ் தம்பின்னு சொல்லி போட்டிருக்கணும். அடுத்தது மஞ்சுளா ஸ்ரீதரன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். தம்பி ஒருவரின் வீடியோ பொதுவெளியில் போடும்போது அவர்களை அனுமதி கேட்டா போட்டீர்கள் என்று சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன ரிப்ளை சொல்றது? ஐயோ என்ன சொல்றேன், அப்படி கேட்டாலே ஒருத்தர் கதைக்கணும் இல்ல. நான் கதைச்சா கதைச்சிட்டு வீடியோ எடுத்து சொன்னா ஓகே சொல்லிடும். ஆனா அதுக்கு முதல் போய் கேட்டு யாருமே ஓகே சொல்ல மாட்டோம். ஏன்னா நர்வஸா இருக்கு. அதனால நாங்க கதைச்சா பிறகு கேட்கிறாங்க. உங்களை வீடியோ எடுக்கலாம் அவையில என்ன கேட்க போறேன், என்ன கேள்வி கேட்க போறான்னு சொல்லி அவையில அதிர்ச்சி ஆகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்காம வீடியோ எடுத்துட்டு அது பிறகு கேட்டுட்டு போடுறோம் நாங்க. அடுத்தது சரவணை உள்ள பாடசாலையின் பேர் மகேஸ்வரி இல்லை நாகேஸ்வரி. நான் உண்மையா பாத்தீங்கன்னா அந்த பொருளை வாசிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா மாறி சொல்லி கோவிக்க வேண்டாம். ஜசோதரன் அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புளியங்குடலில் உள்ள அந்த நெசவு நிலையம் எங்கள் அம்மாவின் அக்கா சீதா லட்சுமி நடத்தினவர். எத்தனை சொந்தங்கள் தறி அடித்திருப்பார்கள் சொல்லி போட்டிருக்கிறேன். உண்மையை பாத்தீங்கன்னா அம்மாண்ட அக்கா பாத்தீங்கன்னா சீதா லட்சுமி அவ பாத்தீங்கன்னா நெசவு செய்தவாவாம். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தறி அடிக்கவேன்னு சொல்லி போட்டிருக்காரு அண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உண்மையா டைம் ஆகுது, நிறைய வாசிச்சு கொண்டு நீங்க பார்க்க மாட்டீங்க. அதில் பாத்தீங்கன்னா நான் இதோட முடிச்சு கொள்றேன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிப்ளை பண்ணிருப்பேன். பாருங்க ரிப்ளை ஒவ்வொரு நாள் கமெண்ட் வாசிப்பேன். ஆனால் பாத்தீங்கன்னா என்ன நிறைய நேரம் வீடியோ போய்க்கணும். அதில் பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கொள்றேன், கோவிக்க வேணாம். சரி ஓகே, நாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். வைமனோட இதுதான் என்ன தமிழ் ப்ரோஸ் கடை எங்க தெரியுமா? தமிழ் ப்ரோஸ் ஹாய் பாத்தீங்கன்னா பாய் பாய். இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸ் கடையை தேடி போயிட்டு வந்திருக்கிறோம். இங்கதான் கடை இருக்குதான். எங்க சொல்லி எங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் இல்லையா? பாப்போம். ஆள் வைமன் ரோட்ல சொன்னவர் அங்கே இருக்குது. அலஸ்டீன் பேண்ட் நிக்குது. இதுதான் கடை. இதான் தமிழ் ப்ரோஸ் கடையா? உள்ள போய் பாப்போம். எல்லாரும் இங்க தான் நிக்கணுமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பேருந்துங்களோட கதைக்கிறேன். இதுல வயாவிலான் மத்திய கல்லூரி இருக்குது பாருங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம். உள்ளுக்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயமும் இருக்குது. கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாங்கள் உள்ளுக்கு போக இயலாது. நீங்கள் படிச்சாக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பாடசாலை. இங்கால பக்கத்தில் கிளாஸ் ரூம்கள் இருக்குது. ஸ்கூலுக்குள்ள சரஸ்வதியின் உருவ சிலை இருக்குது. தொடர்ந்து இங்காலயம் பிளாக்குகள் இருக்குது. இதுல எல்லாம் பாருங்க, இங்கால வகுப்பறைகள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம 2021ஆம் ஆண்டு கட்டி கொடுத்துருக்கோம். அதான் பார்த்தீங்கன்னா
1982 ஓஎல் எடுத்த பழைய மாணவர்கள், 1985 ஏஎல் எடுத்த பழைய மாணவர்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டி கொடுத்துருக்கீங்க. இராணுவத்தின் நுழைவாயில் வருது. ஒன்று இந்த இடம் இராணுவத்தின் கட்டுப்பாடு தான் இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே இராணுவம் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாவிகாரங்கள் நிலத்தை பிடிச்சி வச்சு இன்னும் விட இல்லை. அடுத்தது இங்க இராணுவத்தின ஹாஸ்பிட்டல் வந்து காட்டிக்கொண்டு இருக்கீங்கம்மா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு அதையும் நான் காட்டிக்கொள்றேன்னா பாருங்க, இங்க இராணுவத்தின ஹாஸ்பிட்டல் கட்டப்படுது. இப்பயும் இந்த இடம் அவங்களோட கட்டுப்பாடு தான் இருக்குது. ராணுவம் இப்ப பிடிச்சு வச்ச இடத்துக்குள்ள பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் பாத்தீங்கன்னா மக்களோட வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆனா இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. 2 பக்கம் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய தேசத்தையே பிடிச்சு வச்சிருக்கிறோமா. ராணுவத்தினர் சென்று போயிட்டு இருக்கா. அதில் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல பக்கம் வீடியோ எடுக்காத வந்து நாங்கள் இங்கால பாருங்க, இதோட காடாவே மாறிட்டு. இந்த ஒரு காலத்தில் எங்கால வீடுகள் அது எடுக்குதுன்னு சொல்லி நல்ல செந்தளிப்பாக இருந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா காடாக மாறிடுது. இதில் பழைய வீடுகள் எல்லாமே இருக்குது பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான வீடுகள். ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கிறாது. ராணுவத்தின் கட்டுப்பாட்டு தான் இந்த வீடு எல்லாம் இருக்குது. இங்கால பாருங்க, இங்கால ஒரு வீடு இருக்குது. இன்னும் ராணுவத்தில் வெளியேறது இல்லை. பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால குறிப்பிட்ட இடம் விடுபட்டு இருக்குது. நம்ம விடுபட்ட இடத்த போய் பார்ப்போம். என்ன வசாவிலாம் இல்லை, குறிப்பிட்ட இடம் விடுபட்டு இருக்குது. இங்கால பாதைகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். இங்கால பக்கம் உள்ள வீடுகளை பார்ப்போம். என்ன இங்கால பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பக்கங்களில் நல்ல சண்டை நடந்துருக்குது. இந்த சிவர் முழுக்க பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸால் அடித்த அடையாளங்கள் இருக்குது. பார்த்ததும் இந்த துளைகளுக்குள்ள ரவுண்ட்ஸ்லாம் உள்ளுக்கு இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுமா சொல்ல நினைக்கிறேன். இங்கால பக்கம் ஒரு சில இருக்கும், எடுத்து காட்டுறேன்னா இதில் பாருங்க, ரவுண்ட்ஸ் அப்படியே இறுகி நிற்குது. இதில் பாருங்க, ரவுண்ட்ஸில் நல்ல அரம்புறமாக தான் சண்டை நடந்துருக்குது. நெருப்பு அடிபாடு தான் நடந்துருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கால பக்கங்கள்லேயும் ரவுண்ட்ஸ் இருக்குது. முரட்டு அடிபாடு தான் நடந்துருக்கு. அடையாளங்களை பார்த்ததோ இங்காலையெல்லாம் பாருங்க, முதல்ல காட்டியிருப்பேன். நெருப்பு அடிபாடு நடந்துருக்கு. எல்லா பக்கத்துலையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க. நல்ல கடதாசி பூ இருக்குது. இங்கால ஒரே வீடுகள்ல உண்மையிலேயே ஒரு வீடுகள் இருக்கு காய்ஸ். இந்த வீடுகளில் வாழ்ந்தாக்கள் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா கொமெண்ட்ல போட்டு விடுங்க, அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீட்டையெல்லாம் ஆமிக்காரங்க இருந்துருக்குறாங்க. இதில் பாருங்க, சிங்கத்தை எழுதி வச்சிருக்கீங்கன்னா இதுதான் இந்த வீட்டுல சாமியறை. உண்மையிலேயே இந்த வீட்டை வாழ்ந்தாக்க இல்லை வசதியாகத்தான் வாழ்ந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை நல்ல பிளானை கட்டி வச்சிருக்கணும். இங்கால பாத்ரூம் இருக்கு. நல்ல பிளானை தான் கட்டி வச்சிருக்கணும். உண்மையாவே இங்கால பக்கம் வாழ்ந்தாக்கள் நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருக்கணும். இந்த வீட்டு ஃப்ளாட்டை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி வச்சிருக்கணும் போல, அப்படியே சடைச்சி வளர்ந்துருக்குது. பார்த்ததோ
இங்கால இப்போ ரோட் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாங்கள் இதால் தான் போக போகிறோம். அதில் சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ இதால் போனால் நாங்கள் சர்ச்சை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்போ நாங்கள் இதால் போவோம். இதால் போக கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதால காதுகளை போட்டு எரிக்கிறவன இதோ சர்ச்சன் இருக்குது. அதையும் நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் என்ன. அப்போ நாங்கள் சர்ச்சையும் பார்த்து கொண்டு போவோம். நல்ல பெரிய சர்ச் தான் பார்த்ததும். உத்தரிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்லி இதை வாசகம் போட்டிருக்கீங்கன்னா இதுல பெரிய மரங்கள் நிக்குதுன்னு. நல்ல பிரம்மாண்டமான ஒரு மணி கோபுரம் இருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல ஜேசுண்ட சிலுவை இருக்குது. இங்கால தென்னைகள் எல்லாம் நிக்குதுன்னு. உண்மையிலேயே அழகா இருக்குது. சர்ச்சை ஃபுல்லாக நாங்கள் வீடியோவில் காட்டிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சர்ச்சின் நேம் எப்படியா தேடி பார்ப்போம்னு சொல்லி பார்த்துனாங்க. ஆனால் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சர்ச்சின் நேம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்டா பார்க்குற ஆளுக்கு உதவியாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் இருக்கா வரைக்குள்ள இது இந்த சர்ச்சுன்னு சொல்லி நாங்கள் நேமை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சால் நீங்கள் கொமெண்ட்ல போட்டு விடுங்க. சர்ச்சை தாண்டி நாங்கள் வரும்போது இங்கால ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா நேம் மறைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நேம் தெரியல. தெரிஞ்சாக்கள் அதையும் கொமெண்ட்ல போட்டு விடுங்க. சின்ன விளையாடுறதுக்கான உபகரணங்கள் இருக்குது. நல்ல பூக்கணுகள்லாம் வச்சு வடியாக வச்சிருக்கேன் இந்த ஸ்கூலை. அண்ணோய் இங்கே ஒரு வீட்டை வந்து நாங்கள் உண்மையை பார்த்தீங்கன்னா வெளியால் இருந்து பார்க்க அவலத்துக்கு சோலையாக இருந்தது. அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி வந்து நாங்கள் இங்கே வந்து கூப்பிட்டு நாங்கள் ஒருத்தனையும் காண இல்லை. ஓரத்தில் நிறைய பாக்கு மரங்கள் இருக்குது. தொடர்ந்து இங்கால வாழை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மாமரங்கள் எல்லாமே இருக்குது. உண்மையிலேயே அவலத்துக்கு அழகாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா உள்ளுக்கு ஆக்கள் இருந்தா போய் கேட்டு இந்த இடத்த வழியாக சுற்றி பார்க்கலாம். அண்ணோய் ஐயா அண்ணோய் உங்களோட வளவு பார்க்க நல்லா இருந்தது. அப்போ நாங்கள் வீடியோ எடுப்போம் சொல்லி வந்து நாங்கள் கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தரையும் காண இல்லை. எடுக்கலாம் தானே ஐயா? உங்கள்டியா தோட்டம் இது? ஏன் ஐயா? காட்டு மழை இதெல்லாம் வந்தானே இல்லாத அடிச்சு தள்ளி விடுது. அதுக்குரிய பதிஞ்சு கொடுத்தோ நட்டோட காசும் தெரியல, ஒன்றும் தெரியல. கையில காசும் இல்லை. இந்த நிர்வாகம் அது கூட ஒன்றும் தெரியல. 2023ஆம் ஆண்டு வரைக்கும் ஒன்றுமே எனக்கு தெரியல. கையில முடியல, கையில காசு இல்லை. இது எல்லாம் அடிச்சு விட்டு கவலையா இருக்கு ஐயா. உண்மையா தண்ணி வைக்கல போல கரண்ட் காசு கூட கட்ட காசு இல்லை. எத்தனை கூட எடுத்தாலும் ஒன்றும் ஒரு இதுவும் தேவை. என்ன மாதிரி எல்லாம் செய்து விடாதுன்னா இந்த சூறாவளியோட எல்லாத்தையும் அடிச்சது. ஒரு 200 வாழை மட்டும் 180 மட்டும் எல்லா குழிகளோட ஆடு மாடுகளை கொண்டு போனோம். அதோட மனம் பொறுத்து போச்சு. ஆனா ஆசையை செய்திருக்கீங்களே, என்ன பார்க்க தெரியுது. நல்லதா வந்து 2019 ஒன்றுமே நான் இந்த காணி கிடக்கு தம்பிக்கிறதுக்காண்டா எவ்வளவு கொடுக்க இருக்குங்க? எத்தனை பிறப்பு? என்ன எத்தனை பிறப்பு காணி எவ்வளவு கொடுக்க இருக்கிறீங்க? 56 பிறப்பு ஒரு 4.5 கொடுப்பேன். 4.5 கோடியா? இந்த பிறப்பு 4 லட்சம். சரி ஐயா, சரி. ஓகே ஓகே ஐயா. நம்பர் 074 0 35 35 21. இன்னொரு நம்பர் 0 74 129 0 218. சரி ஐயா, நான் பார்த்துக்கிட்டு போறேம்மா. நல்ல நல்ல கலர் என்ன ஐயா பூனை? சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கால ஐயா தென்னைகள் வச்சிருக்கிற பார்த்ததோ இதான ஐயா அந்த வீடு. உண்மையிலேயே ஒரு அழகான சோலை. வாழ்ந்தா இப்படி ஒரு வீட்டில் வாழணும்.
நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு. 2 பக்கம் பாக்கு மரங்கள், அங்கால தென்னை எல்லாம் நிக்குது பாருங்க, ஊருப்பட்ட தென்னைகள் நிக்குது. அங்கால மாமரங்கள் எல்லாம் நிக்குது. உண்மையிலேயே ஒரு சோழ தான். நல்ல தேங்காய்கள் எல்லாம் இருக்குது. உண்மையை சொல்ல போனா இதுதான் கைஸ் நிம்மதியான வாழ்க்கை. இங்கால தொட்டி இருக்குது, அங்கால கிணறு இருக்குது பாருங்க தொட்டிய. என்ன ஏ அம்பர்லாங்க கிடக்கு வந்ததுக்கு ஃப்ரீ யோசனைவா, இதெல்லாம் அம்பர்லாங்க கிடக்கு. சிங்கள ஆக்கள் இதுல அம்பர்லாங்கால கறி வைப்பினும் தெரியுமோ, கறி வச்சு சாப்பிடுவீங்க. கழுவிட்டு தான் சாப்பிடணும். சரி வாரம் ஐயா. ஓகே நல்ல அம்புறாங்க தெரியுமோ. வேறு இங்கே வேங்க நல்ல மாமரம்லாம் நிற்குது, நல்ல மாமரம்லாம் நிற்குது, நல்ல பாக்கு மரங்கள் நிற்குது. என்னத்தான் பாக்கெல்லாம் காய்க்க வலிக்கிடும். இந்த நேருக்கு வச்சிருக்காரு ஐயா, வடிவா இருக்கு தெரியுமோ. வாழ்ந்தா இப்படி ஒரு இடத்துல வாழணும், அவ்வளோத்துக்கு இந்த இடம் பிடிச்சு கொண்டிருக்கு. நல்ல நிம்மதியான வாழ்க்கை, சோழி சுரட்டு இல்லை. எப்பயும் தேங்காயை பிடிக்கி விற்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்குகளை சந்தையை கொடுக்கலாம். மாங்காய் ஒரு சீசனில் காய்க்கும், அதை விற்கலாம். தொடர்ந்து வருமானம் பெறும், நிம்மதியாகவும் இருக்கும். உண்மையிலேயே செமையாக இருக்கு. தூத்து ஐயாவே நான் கண்ணூர் விடக்கூடாது. இப்போ கிட்டடியே தான் இந்த இடம் விட்டவையால் உங்களை வளவுகளை பாருங்க, அவ்வளோத்துக்கு நல்லா வச்சிருக்கணும். இந்த நல்ல பெரிய வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கணும். என்ன ஆமி கேம்பா. இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இது வைரவர் கோயில். இதில் பிள்ளையார் ஒரு சிலை இருக்குது. மேல வைரவருடைய உருவ சிலை இருக்குது. நான் தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்ன இதுதான் கோயில். உள்ளு லொக் பண்ணி இருக்கிறேன், வெளியால இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன்னா. கோயிலுடைய உட்பகுதியை பாருங்க. சரி நாங்கள் தொடர்ந்து வெளியால போகலாம். இதுல பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். இந்த அரச மரத்துக்கு கூட பிள்ளையார் வீட்டு இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. புளிய மரத்துக்கு கீழே வைரவருடைய சூலத்தை வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய உருவ சிலைகள் இருக்கிறதே நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தெய்வங்களுடைய உருவ சிலைகள் இருக்குது, முருகன் இருக்குது, அம்மன் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா உருவ சிலைகள் இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால மடம் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் போய் பார்ப்போம். என்ன காலம் சென்ற திருமதி பழனி சீதாதேவி அவர்களின் சிரேஷ்ட புதல்வி திருமதி சரவண பவானந்த சிவம் தங்கரட்னம் குடும்பத்தினரால் 18/3/2024 நிர்மாணிச்சிருக்கிறோம். அன்பளிப்பாக ஆலயத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது. காணியும் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம். காணி அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா கனக சபை ஜெயசந்திரகுமார் குடும்பம். இங்கே பூக்கண்டுகள் வச்சிருக்கிறோம். ஓகே எல்லாரும் ஓகே செல்லங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் பவுடர் காண்டியோ அப்போ தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய வீடியோக்கு நல்ல வழியாக செய்து கொண்டு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கொமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஆதரவுகளை தாங்க. இது பிளஸரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்ற உடனே கொமெண்ட்ல போடுங்க. நாங்கள் எந்த ஒரு கொமெண்ட் டீல் பண்ண மாட்டோம். என்ன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு கொமெண்ட் டீல் பண்ண மாட்டோம். நீங்கள் நம்பி கொமெண்ட் போடலாம். தவறான வார்த்தை அது என்ன தெரியல என்ன மாதிரிட்டு. ஆனா மோஸ்ட்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீட் பண்ண மாட்டோம். என்ன
டெலிட் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி கமெண்ட் போடலாம். நாங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் என்ன சொல்ல எதுவும் பிளஸரி இருந்தால் உண்மையாக சொல்லிக்கொள்ளுங்க. அதுக்காக எனக்கு ஹாலியெல்லாம் பார்க்காம விட்டுட்டு போயிடாங்க. என்ன இப்போதான் நீங்கள் எல்லாம் பார்த்துள்ளது பார்த்தீங்கன்னா சேனல் நல்லா வந்து கொண்டிருக்கு, பார்க்க ஆசையாக இருக்குன்னு அவரே டியூரேஷன் நல்லா வந்து கொண்டிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. ஓகே, நான் தொடர்ந்து இதோட வீடியோ நாங்கள் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். முடிப்போம் சரி. ஓகே, பாய் பாய், டாடா, see you. பாட்டு இருக்கு.